ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவங்க பேர் கங்கா. இப்போதைக்கு தன்னுடைய அத்தை வீட்டில் தான் வளர்ந்துக்கிட்டு வராங்க. இவங்க சின்ன வயசாக இருக்கும்போதே தன்னுடைய மாமா தான் இவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இது வரைக்குமே வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போதைக்கு நம்ம கங்காவுக்கு வயசு 19 ஆகுது. பக்கம் ரொம்பவே முகலட்சணமாக இருக்கிற இவங்க பக்கம் கலராகவும் இருப்பாங்க. இதனால இவங்க அத்தைக்கு இவங்கள துளியும் பிடிக்காது. இவங்களுக்கு இவங்க அத்தைக்கு 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் பார்க்கறதுக்கு சுமாரா தான் இருப்பாங்க. இதனால தன் பிள்ளைகள விட கங்கா ரொம்பவே அழகா இருக்கான்னு அவங்களுக்கு கொஞ்சம் மனசுல ஈகோ இருந்துகிட்டே இருக்கும். தன்னுடைய சொந்தக்காரங்கள் யாராச்சும் வந்துட்டா, "நம்ம கங்காவ நீ வந்து ஹாலுக்கே வரக்கூடாது. கிச்சன்லயே இருக்கணும்னு" சொல்லி அவங்களுக்கு உத்தரவிட்டுட்டு போவாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம கங்காவும் இதுவரைக்குமே நரக வாழ்க்கைய தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய அத்தையோட மகள்களை பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாங்க. இதனால தன்னுடைய அத்தை கங்காவை, "நீ வந்து வீட்டுக்கு ஹாலுக்கு வரவே கூடாது. நீ உன்னுடைய வேலை கிச்சன்ல சமைச்சிட்டு அங்கே இருக்கிற வேலை மட்டும்தான். நீ வந்து எங்க சொந்தக்காரங்க முன்னாடி வந்துட்டீன்னா என்னுடைய பொண்ண பிடிக்கலன்றுவாங்க." இதான் உனக்கு கடைசி எண்டு லாஸ்ட் வார்னிங். நான் சொன்னது புரிஞ்சதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கங்காவோட அத்தை கங்காட்ட சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. வரவேண்டிய சொந்தக்காரங்களும் வந்து முடிச்சறாங்க, வந்து தன்னுடைய மகளை கூட்டிட்டு வந்து பெண்ணாக நிப்பாட்டுறாங்க. அவங்களும் காஃபி கொடுத்து பேசி முடிவும் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கங்கா சமைச்சு முடித்ததெல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு பரிமாறணும். அப்படி இருக்கிறப்ப அங்கே ஹாலில் இருந்து ஒரு சவுண்டு சமைச்சதெல்லாம் எடுத்துருவா கங்கான்னு சொல்லி. இதனால் அவங்களும் சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே ஹாலுக்கு எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க. அங்கே வந்து வந்திருக்க சொந்தக்காரங்க எல்லாமே நம்ம கங்காவை தான் பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க என்னதான் பழைய ட்ரெஸ் போட்டிருந்தாலும் கூட பார்க்க ரொம்பவே அழகாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய மிச்ச மீதி ட்ரெஸ்ஸுங்களை தான் நம்ம கங்காவுக்கு கொடுப்பாங்க. கங்காவும் ஒரு 7வது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் படிக்கலை. ஆனால் இவங்க அத்தை நம்ம கங்காவை படிக்க விடலை. ஏன்னா வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே கங்காவோட தலையில கட்டிட்டாங்க. மத்தபடி தன்னுடைய பிள்ளைங்க நல்லா படிக்கணும். இவ படிச்சா என்ன, படிக்காட்டி என்னன்னா, வீட்டு வேலைகள் செய்யற உனக்கு நான் என்ன படிக்க வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வீட்டு வேலைகளை அளவுக்கு அதிகமா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கங்காவால வீட்டு வேலைகள் செய்ய முடிஞ்சதே ஒழிஞ்சி படிப்புலயே ரொம்ப ரொம்ப அக்கறையா தான் இருந்தாங்க. இருந்தாலும் தேர்வுல எல்லாத்தையுமே தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஆனா இவங்க அத்தைய பொறுத்தவரைக்கும் இதான் சாக்குன்னு நம்ம கங்காவுடைய படிப்பையே ஃபுல்லா நிறுத்திட்டாங்க. ஏன்னா, "நீ என்ன படிச்சு என்ன பண்ண போற? நீ வீட்டிலேயே இருன்னு" சொல்லி நிறுத்திட்டாங்க. அதனால கங்கா இவ்வளவு நாளா தன்னுடைய அத்தை வீட்டிலேயே தான் வீட்டு வேலைகள் செஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு பணிவிடையெல்லாம் செஞ்சுக்கிட்டு, அவங்களுடைய வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கிறாங்க. நம்ம கங்கா அன்னைக்கு தான் அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போட்டு முடிச்ச பிறகு, தன்னுடைய மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க, "அந்த பொண்ணு எங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணு வேண்டான்னு" சொல்லுவோம். கங்கா மேலே அவ்வளோ கோடி ஆத்திரம். ஏன்னா தன்னுடைய அத்தை தான் பிள்ளைகளை விட அவள் அழகாக இருக்கிறதுனால தான் பிள்ளைகளை வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கங்காவை அவங்க போன பிறகு ஒரு பிரம்பை எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கங்காவையும் அடித்து முடித்த பிறகு கங்கா ஒரு ஓரத்தில் அழுது கொண்டுட்டு உட்காந்துருக்குறாங்க. அப்போ தான் இவங்களும் தன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேம்மா, நீ மட்டும் அன்னைக்கு இருந்திருந்தேன்னா நான் இந்த நிலைமைக்கு வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அழுது புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம கங்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போதே அவங்களுடைய அம்மா அப்பா தன் பிள்ளைக்காக பிறந்தநாள் ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு போனவங்க பைக்கில் தான் போனாங்க. ஆனால் ஆக்சிடென்ட் ஆகி அந்த பைக் கவிழ்ந்து 2 பேருமே சம்பவ இடத்துல உயர்ந்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்காவுக்கு ஆறுதல்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. தன்னுடைய தாய் மாமா தான். ஏன்னா, அவங்களுடைய அம்மாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாங்க. அவங்க தான் நம்ம கங்காவை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்க அத்தை வந்து, "எதுக்கு இவள இங்க கூட்டிட்டு வந்த? தனக்கே 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல. அப்படி இருக்கிறப்ப இவ கூட்டிட்டு வந்து யார் பார்த்துக்கிறது? இருக்கிற சுமைகள் பத்தாதுன்னு நீ வேறயா?" அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவரை திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவரு, "எனக்கு காரணம் இல்லாம இத நான் பண்ண மாட்டேன். நீ அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் என்ன அப்படி முட்டாளா?" அப்படின்னு அவரும் சொல்லுவாரு. ஒரு கட்டத்துல அவங்களும் எனக்கு எதுவும் தெரியாம, "இல்லடி நீ ஃபர்ஸ்ட் கம்முனு இரு. நான் வந்து காரணம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "கங்காவ நீ போம்மா வீட்டுலுக்குன்னு" சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவிய கூப்பிட்டு, "உனக்கு புரியுதா? அவளுக்கு நிலம் இருக்கு கொஞ்சம். அது மட்டும் இல்லாம வீடும் இருக்கு. வீட்டை வாடகைக்கு விட்டோம்னா மாசம் மாசம் கொஞ்சம் அவளுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நிலத்தையும் குத்தகைக்கு விட்டோம்னா அதுலயும் கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கும். இவள எங்கிட்டாச்சும் போய் விட்டுடுங்கிறியே, நம்ம எங்க போய் விட்டா இதெல்லாம் யாரு பார்த்துக்குவா? நம்மளுக்கு வந்து சேராது, பரவாயில்லையா? அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் உடனே அவங்க இல்ல இல்ல பரவாயில்லைங்க, நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்றுவாங்க. ஒரு கட்டத்துல நம்ம கங்காவ ரொம்பவே துன்புறுத்தி சின்ன வயசுல அவங்க அம்மா அம்மான்னு அலம்போது கூட
அதட்டி மிரட்டி தான் அவங்கள தூங்க வைப்பாங்க அப்படி இப்படின்னு. இத்தனை வருஷம் சாப்பாடு போட்டும் நம்ம கங்காவை வளர்க்க ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாளும் நரக வேதனையில தான் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கங்காவை கூட்டிக்கிட்டு அவங்க கோயிலுக்கு போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. ஏன்னா இவளை பொறுத்த வரைக்கும் எங்கிட்டு கூட்டிட்டு போனாலுமே பை சுமைகளை கங்கா தலையிலேயே கட்டிடுவாங்க. ஏன்னா கங்கா தான் இதுக்கு சிறந்த ஆளுன்னு சொல்லிட்டு குடும்பமே ஜாலியா கையை வீசிக்கிட்டு நடந்துட்டு போறப்ப நம்ம கங்காவோட தலையிலேயே எல்லா பைகளுமே விழுந்துரும். ஏன்னா அவங்க தான் சுமைகளை சுமக்கிற சுமந்தாங்கி. அப்படி இருக்கிறப்ப நம்ம கங்காவோட வாழ்க்கையில இதுவரைக்கும் அவங்க படுத்தின கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கணும்னு கடவுள்கிட்ட நம்ம கங்கா வேண்டிக்கிட்டு வராங்க. கடவுளே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதா? அப்படி இருக்கிறப்ப எனக்கு எதுக்கு இவ்வளவு சித்திரவாதம் கொடுக்குற, அதுக்கு என்னையும் எங்க அம்மாவோட அழைச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காவும் கோயில்லையும் உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீடு திரும்புறப்ப பார்த்தீங்கன்னா கங்காவுக்கு ஒரு கார் உரசிருது. அதனால கங்கா அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துறாங்க. ஒரு கட்டத்துல கங்காவோட அத்தை இவ மயங்கி விழுந்தது, ஐயோ கடவுளே நம்மளுக்கு இதோட தொல்லை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டாங்க. ஏற்கனவே அந்த கார்ல இருக்கிறவர் இறங்கி இந்த பொண்ணு மயங்கி விழுந்ததை பார்த்துட்டு நீங்க கூட வாங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன், இவங்கள போய் பார்க்கலான்னு சொன்னதுக்கு இல்லை அவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வருந்தான் அவர் அவங்கள தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விடுறாங்க. அங்க போய் இவங்க கண் விழிச்சு பார்க்குறப்ப யாருமே பக்கத்துல இருக்க மாட்டாங்க. அங்கே இருக்கிற செவிலியர்கள் தான் அவங்கள்ட்ட கூப்பிட்டு, எனக்கு என்ன ஆச்சு, ஒரு கார் மோதினது தான் ஞாபகம் இருக்கு, எங்கள் அத்தை எங்க அப்படின்னு கேட்குறப்ப, உன்னை கூட்டிகிட்டு வந்தவங்க யாருமே கிடையாது, ஒருத்தர் மட்டும்தான் உங்களை அட்மிட் பண்ணிட்டு போனாரு, அவரும் ஒர்க்குக்கு கோஷரமாக போயிருக்கிறாரு, காலையில் வந்துடுவேன்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்காவும் தன்னுடைய அத்தையும் மாமாவும் நம்மளை பார்க்க வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்குமே வரலை. அடுத்த நாள் விடிந்த பிறகும் பார்த்தீங்கன்னா வருவாங்கன்னு தினம் அந்த வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கங்காவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மனசுக்குள்ள பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நம்ம எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுக்கு வேற ஆளும் கிடையாது. நம்ம வருண் அடுத்த நாள் காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு கேட்குறாரு. நல்லா இருக்கேன். நீங்கள் யாரு அப்படிங்கிறப்ப தான் நான் தான் உன்னை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு அட்மிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே எங்கள் அத்தை எங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்கெல்லாம் எனக்கு தெரியாது, அவ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க, வேற வழி இல்லை, நான் தான் உன்னை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன் அப்படின்னு நம்ம வருண் சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டு அட்ரஸை நான் வாங்கி வச்சிருக்கிறேன், நான் கொண்டு போய் உங்க வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு நம்ம வருண் சொல்றாரு. கங்காவும் நம்மளை தேடியே வரல, நம்ம போனா மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே, ஒரு கட்டத்துல இப்பயும் நம்மளுக்கு அடிதான் விழுமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுக்கு மனசுக்குள்ள ஒரே பதட்டமா இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நம்ம வருண் டிசார்ஜ் பண்ணி கங்காவை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போன பிறகு வருணை பார்த்துட்டு, நீ யார் தம்பி, கங்காவை கூட்டிட்டு வந்திருக்கிறேன், 2 பேரும் எழுத்துட்டு ஓடிட்டீங்க தானே, இப்போ எதுக்கு எங்கள் வீட்டை தேடி வந்திருக்கீங்கன்னு சொல்லி ஒரு அவதூறான பேச்சை பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால் கங்காவுக்கும் சாக்க ஆகுறாங்க. ஏன்னா இவங்க ஏற்கனவே ஆல்ரெடி வீட்டை விட்டு கிளப்பணும்னு தான் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இதான் சாக்குன்னு அவங்களும் பேச விடாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ இந்த பையனோட ஓடி போயிட்டல, அப்படி இருக்கிறப்ப எதுக்கு இப்போ மட்டும் வந்த உன்னை நாங்கள் இதுக்கு அப்புறமா ஏற்றுக்கவோன்னு நினச்சியா அப்படின்னு அவங்க அத்தை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்னதான் அந்த வருணும் கங்காவும் உண்மையை சொல்ல வந்தாலும் அவங்க கேட்குற மனநிலையில் இல்லை. அப்படி இருக்கிறப்ப அவங்க மாமாவும், ஓடுகாலி முண்டை, நீ இவனோட ஓடி போயிட்டு இப்போ எதுக்கு என் வீட்டு குடும்பமானத்தையே வாங்கிட்டு, இப்போ எதுக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்சமானத்தையும் வாங்கிட்டு போகலாம்னு இருக்கிறியா, இந்த வீட்லேயும் இந்த 2 பிள்ளைகள் இருக்கிறாங்களே, ஏதாச்சும் ஒரு கெட்ட பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போயிரு, தயவு செஞ்சு இங்கே நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுடைய மாமா அவங்க 2 பேத்தையும் அடித்து துரத்திடுவாங்க. அதுக்கப்புறம் கங்காவுக்கு எங்கே போகணும்னே தெரியல. ஒரு கட்டத்தில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தடுமாறிட்டு நிற்கிறப்ப வருண் நீங்கள் வாங்க, எங்கள் வீட்டுக்கு போகலாம். எங்கள் வீட்லேயும் எனக்கு அம்மா அப்பான்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, அவங்களும் தனித்தனியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் என்னோட பாட்டிகிட்ட விட்டுட்டு அவங்க 2ம் அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இப்போதைக்கு நானும் ஒரு அனாதை தான், எங்கள் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வருன்னு கேட்பாரு. ஒரு கட்டத்தில் நம்ம கங்காவும் சரி பரவாயில்ல, நம்மளுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல,
அப்படி இருக்கிறப்ப இவர் வீட்டுக்கே போகலாம்னு சொல்லிட்டு நம்ம கங்காவும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு வயசான பாட்டி தான் இருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய பேரனை நல்ல முறையில் பார்த்துக்கிறாங்க. இப்போதைக்கு அவங்க வீடு சின்ன வீடு தான். ஆனால் அந்த வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்குமோ எல்லா பொருட்களும் இருக்கும். ஏன்னா இப்போ இருந்து தான் நல்லாவே சம்பாரித்து வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கி போட்டு தன்னுடைய பாட்டியவும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறாரு. அந்த பாட்டி வருண் இது யாருப்பா அப்படின்னு கேட்பாங்க. இதாம்மா, இதான் பாட்டி கங்கா. இந்த பொண்ணுக்கு யாருமே கிடையாது. வர வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு கூட இருந்த சொந்தக்காரங்க அவங்க அத்தையும் கைவிட்டுட்டாங்க. இப்போதைக்கு இந்த பொண்ணுக்கு ஆளு கிடையாது பாட்டி, நம்ம வீட்டில் இருக்கட்டுமான்னு கேட்குறாங்க. அவங்க பாட்டியும் சரிப்பா இதில் என்ன இருக்கு, இருங்க பரவாயில்ல அப்படின்றவாங்க. பாட்டியோட தான் அந்த கங்காவும் தினம் தினம் தூங்குவாங்க. அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையுமே செஞ்சுக்கிட்டு தினம் தினம் பாட்டியோட டைம் போகிறதே தெரியாத அளவுக்கு பாட்டியோட ரொம்பவே சந்தோஷமாக நம்ம கங்கா பேச்சு பழக்க வழக்கம்னு சொல்லிட்டு எல்லாமே நல்ல முறையில் தான் இருந்துட்டு இருக்கு. அப்படி இப்படின்னு ஒரு 2 வாரம் ஆகுது. நம்ம வருணும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய் மறுபடியும் கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்பதான் பாட்டி சொல்றாங்க, நான் உனக்கு பொண்ணு தேடிட்டே இருந்தேன். இந்த பொண்ணு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. உடனே வருணும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சொன்னா சரியா இருக்கும் பாட்டி, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிருவாங்க. இதனால கங்காவுக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா பார்த்த உடனே அடுத்த செகண்டே பிடிச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே வருண் உங்களை பார்த்த அன்னைக்கே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் போய் வெளியே சொல்ல முடியுமா? ஏதோ பார்த்தோமா, சைடு அடிச்சோமா அப்படி நட்டுல போனோம் அப்படின்னு நம்ம வருண் சொல்லுவாரு. சரி, எனக்கும் பிடிச்சிருக்கு. 2 பேர்த்துக்கும் பாட்டியின் முன்னிலையில வச்சு கல்யாணமும் நடத்தி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அவங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இவரும் வேலைக்கு போயிட்டு தன்னுடைய பாட்டியை நல்ல முறையில கங்காவும் பார்த்துக்கிறாங்க. இவ்வளோ நாளா தனக்கு வாழ்க்கையை வெறுத்து போன கங்காவுக்கு இப்போ அழகான வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கங்கா நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தாலும் கூட பணத்துக்கு பஞ்சம் இல்லை. மற்றபடி அவங்களுடைய வசதிகளும் குறைவில்லை. இதனால அவங்க அத்தைக்கு இந்த விஷயம் தெரிய கங்கா போய் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிட்டா, தன்னுடைய மகளுக்கு இந்த இடம் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு அவங்க வயித்தறிச்சல்ல இருக்கிறாங்க. அப்பதான் கங்காட்டா வருண், நீ உங்க அத்தைய பார்க்கிறேன்ட்டு போயிடாத. அதை தயவு செஞ்சு, நான் இல்லாட்டி ரொம்பவே டென்ஷன் ஆயிருவேன். ஏன்னா அந்த வரியான உறவுகள் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஏன்னா அவங்கள நம்மளும் வெறுத்துட்டாங்க. உன்னை இவ்வளவு கீழ்த்தரமா இவ்வளவு கொடுமைப்படுத்தி இத்தனை வருஷமா வளர்த்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க உனக்கு தேவையா? இதுக்கப்புறம் அவங்களுக்கு முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வருண் வழக்கம் போல வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம கங்காவும் அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படின்னு ஒரு 2 வருஷத்துல 2 குழந்தைகளும் பிறந்து இப்ப அவங்களுடைய வாழ்க்கைய குழந்தைகளோட சந்தோஷமான முறையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களை பதிவிடுங்க.